தமிழகத்தில் திமுக ஆட்சியை பறிகொடுத்ததை பற்றி பார்த்தோம்னா, முதல்ல இளைஞர்களுக்கு அதிகமாக வாய்ப்பு கொடுக்கணும். இஸ்லாமியர்களுக்கும் வந்து அதிகமாக வாய்ப்பு கொடுக்கணும். அதே மாதிரி கனிமொழிக்கு வந்து ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட இன்னைக்கு தான் வந்து அந்த பத்திர பேச்சே ஆரம்பிச்சிருக்காங்க. இது மட்டும்தான் அவர் தோத்ததுக்கு காரணமா அப்படின்னு பார்த்தா, அவர்கள் கூறிய ஒற்றை வார்த்தை, சொல்லப்போனால் திமுகவை காலி செய்த ஒற்றை வார்த்தை அப்படின்னு சொன்னோம்னா, தற்குறிகள். தற்குறிகள் என விமர்சித்த ஒரு வார்த்தை கிட்டத்தட்ட 1.25 கோடி ஓட்டை வந்து விஜய்க்கு வாங்கி கொடுத்துருக்கு. இதுவே முதல் முறையா திமுக வந்து இது மாதிரி எதிர்கட்சிகள் விமர்சிக்கிறதே முதல் முறையா அப்படின்னா, ஒரு கட்சி தமிழ்நாட்டில் புதுசா ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா, அந்த கட்சி ஆண்டுகிட்டு இருந்த கட்சிகள் விமர்சிக்கக்கூடிய வார்த்தைகள் தான் எதிராக இருக்க கட்சியை வந்து ஆட்சி கொண்டு வருது. என்னென்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தோம்னா, காங்கிரஸ் வந்து திமுக ஆட்சிக்கு வருவதற்கான ஒரு வார்த்தை உருவாச்சு. மொட்டை பசங்க. இது காங்கிரஸ் திமுகவை விமர்சித்த வார்த்தை. மொட்டை பசங்க அப்படின்னு. அந்த தேர்தலில் முதல் முறையாக திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்குது. இதே மாதிரி அதிமுக தோன்றும் பொழுது, அதிமுக தேர்தலை சந்திக்கும் பொழுது திமுக விமர்சித்த வார்த்தை என்ன அப்படின்னா, எம்ஜிஆர் வந்து விமர்சித்த வார்த்தை விசிலடிச்சா குஞ்சுகள். விசிலடிச்சா குஞ்சுகள் என்ற ஒரு வார்த்தையை விமர்சித்து அதிமுகவை ஆட்சியில் அமர வைத்த திமுக தற்குறிகள் என்ற வார்த்தையை பயன்படுத்தி ஒற்றை வார்த்தை மூலமாக விஜயை மீண்டும் முதல்வராக்கியுள்ளது. கிட்டத்தட்ட எம்ஜிஆர் வந்து 3 முறை தொடர்ந்து முதல்வராக இருந்தார். இனிமேலாவது திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இது போன்ற ஒற்றை வார்த்தைகள், தனி மனிதரை விமர்சிக்கும் வார்த்தைகளை தவிர்த்து கொள்கை ரீதியாக விமர்சனம் செய்தால் இது போன்ற திடீர் முதல்வர்கள் தோன்ற மாட்டார்கள் என்பது நமது கருத்து.